புதினா சாதம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்களேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். சீக்கிரமாவும் பண்ணிடலாம். அதுவும் குக்கர்ல எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஒரு மிக்ஸி ஜார்ல வந்து பார்த்தீங்கன்னா, காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் இஞ்சி வந்து சேர்த்துக்கோங்க. அது கூடவே நெறைய வந்து புதினா, கொஞ்சமா வந்து கொத்தமல்லி தழையும் சேர்த்து, இது எல்லாமே வந்து நல்லா பேஸ்ட்டா அரைச்சு வச்சுக்கலாம். ஒரு குக்கர்ல வந்து நெய்யும், எண்ணெயும் சேர்த்து நல்லா சூடு பண்ணிட்டு, கடுகு வந்து பொரிய விட்டதுக்கப்புறம் உளுந்தும், கடலைப்பருப்பும் சேர்ந்து அதையும் நல்லா வறுத்துக்கலாம். கருவேப்பிலலாம் சேர்த்து, அதுக்கப்புறமா வெங்காயம் வந்து பொடியா கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா பேஸ்ட், புதினா பேஸ்ட், அதையும் சேர்த்து நல்லா சுருள சுருள வதக்கி எடுத்துட்டு கொஞ்சமா மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பும் வந்து சேர்த்துக்கிறேன் நானு. அதுக்கப்புறம் கரம் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். இதுக்கு மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சுருள சுருள. அது கூட வந்து பாத்தீங்கன்னா அரிசி தண்ணி, நான் வந்து வீட்டுல யூஸ் பண்ற அரிசி தான் யூஸ் பண்ணிருக்கேன். அதுக்கு வந்து 3 கிளாஸ் தண்ணி வந்து வைப்போம். ஸோ அந்த ரேஷியோல வச்சுட்டு உப்பு தேவைன்னா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளவுதான். ஒரு 2 3 விசில் விட்டு எடுத்தோம்னா சூப்பரா பொழு பொழுன்னு செம்மையா ரெடி ஆயிடும். ட்ரை பண்ணி பாருங்க.